அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்குள் இந்த எளிமையான பொருளை எரித்து பாருங்கள். வேண்டாம் என்றாலும் கட்டுக்கடங்காமல் பணம் உங்கள் வீடு தேடி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல இந்த ஆடி மாதத்தை முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை பார்த்திருந்தோம். அந்த வரிசையில நாளைய தினம் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பதிவை பார்க்க போறோம். நம்ம யூடியூப் சேனல்ல பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் மிக மிக எளிமையானது, உடனே பலனை தரக்கூடியது. மேலும் ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய தாந்திரிகமாக இருப்பதனால யாருமே இதை நீங்க தவற விடாதீங்க. நம்ம சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறைகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போலதாங்க நாளைய ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று இந்த சூட்சமமான பொருளை எரித்தால் நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு தாராளமான பணவரவை அது ஏற்படுத்தும். சரிங்க, இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஜூலை மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பரை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நம்ம வீடியோஸ்ல கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணிட்டதனால இந்த மாதம் முழுவதுமே இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல இப்பெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறது இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி புக் ஆயிருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சீக்கிரமா முடிச்சிட்டு திரும்பவும் நான் நம்பர் கொடுக்கறேங்க. அந்த நேரத்தில் தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. அதாவது குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். நாளைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாதவங்க இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு முடிச்சிட்டு அதற்கு பிறகு நான்வெஜ் எடுத்துக்கலாம், அசைவம் எடுத்துக்கலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த மெத்தடை நீங்க தவிர்த்திடுங்க. இன்கேஸ் அப்படி தீட்டாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு நபர்கள் கிட்ட சொல்லி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டை தவிர்த்து மற்ற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. குறிப்பாக யாரெல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க, கடனாக கொடுத்த பணம் அல்லது நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க. எந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும்னு பார்த்தோம்னா, சுக்கிரஹோரை நேரம் தாங்க. அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. நாளைய தினம் இந்த 3 நேரங்களும் சுக்கிரஹோரை நேரம். இதுல ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்துட்டு நாளைய தினம், அதாவது ஜூலை 19 காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். நாளைய தினத்திற்கான ராகு கால நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இந்த 2 நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்திடுங்க. சுக்கிரஹோரை நேரத்திற்கு அப்படி என்ன பலன்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா, இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுக்கு உரிய கிழமை வெள்ளி, உகந்த நேரம் சுக்கிரஹோரை நேரம். சோ இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பல கோடி மடங்கு
மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க மேக்சிமம் நீங்க சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். முதலாவதாக 3 எண்ணிக்கையில ஏலக்காய் மற்றும் 3 எண்ணிக்கையில கிராம்பு நம்ம எடுத்துக்கணும். லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம். இந்த 2 பொருட்களுமே ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே பயன்படும். முனை உடையாத கிராம்புகளாக 3 கிராம்பு நீங்க எடுத்துக்கோங்க. அதே போல விதைகள் வெளியேறாத ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்டிலேயே நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்தே நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு துண்டு பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் ஓரளவிற்கு பெரிய துண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 3 துண்டுகள் பச்சை கற்பூரத்தை நீங்க பயன்படுத்துங்க. பணவசிய தாந்திரிகத்தின் முதன்மையான பொருள் இந்த பச்சை கற்பூரம். அடுத்ததாக 2 துண்டு பட்டை மற்றும் நார்மல் கற்பூரம் நீங்க எடுத்துக்கோங்க. அதை எரிப்பதற்கு நம்ம பயன்படுத்தணும். அதே போல வெட்டிவேர் இருந்தா அதையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது கட்டாயம் கிடையாதுங்க. ஆனால் கிடைக்கிறவங்க நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பணவசியத்திற்கு இதுவும் மிகவும் முக்கியமான ஒரு பொருள். கடைசியாக இந்த பொருட்களை எரிப்பதற்கு கொஞ்சம் பசுனை எடுத்துக்கோங்க. தூய பசுனை கிடைக்காதவங்க ஓரளவிற்கு சுத்தமான நல்லெண்ணெய்யா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்ப இந்த பொருட்களை எல்லாம் ஒரு அகல் விளக்கு அல்லது மண் குடுவையில போட்டு நம்ம எரிக்கணும். முதலாவதாக 2 துண்டு பட்டையை ஃபர்ஸ்ட் நீங்க வச்சிருங்க. அடுத்ததாக பச்சை கற்பூரத்தை அதன் மீது வைக்கணும். இந்த பச்சை கற்பூரம் மிக மிக முக்கியமான பொருள். சோ இதை நீங்க தவிர்த்திடாதீங்க. பிறகு 3 எண்ணிக்கையில் ஏலக்காய், அடுத்ததாக 3 எண்ணிக்கையில் கிராம்பு. இந்த பொருட்களை எல்லாம் நீங்க போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நீங்க விளக்கேற்றுவதற்காக பயன்படுத்தின பழைய அகல் விளக்கு இருந்தால் அதை கூட இதை எரிப்பதற்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக வெட்டி வேரையும் அதன் மேல வச்சு கொஞ்சமா நெய் விட்டு நம்ம எரிக்கணும். நார்மல் கற்பூரம் பார்த்தோம்னா நீங்க ஒரு கற்பூரம் கூட வைக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸா இருந்ததுன்னா ஒரு கற்பூரமே போதும். நான் கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கிறதுனால 2 கற்பூரம் எடுத்திருக்கேங்க. கற்பூரத்தை வச்சுட்டு அதற்கு பிறகு தாங்க நம்ம நெய்யை ஊற்றணும். குறிப்பாக பட்டை மீது நெய்யை நம்ம ஊற்றணும். ஏன்னா பட்டை தாங்க எரிவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். வீட்டில் ஆல்ரெடி நீங்க நெய் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட எடுத்துக்கலாம். புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. நெய் விட்டு நம்ம எரிக்கும் போதுதான் அதனுடைய முழுமையான நறுமணம் நமக்கு கிடைக்கும். இந்த பொருட்கள் எரிந்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த வாசம் தாங்க மிக மிக முக்கியமானது. சோ இந்த பொருட்கள் எல்லாம் குறைந்தபட்சம் 80% எரிவதை போல நீங்க கற்பூரம் மற்றும் நெய்யை விட்டுக்கோங்க. வீட்டினுடைய பூஜை அறை அல்லது வரவேற்பறை ஹால்ல கூட நீங்க இதை செய்யலாம். அல்லது கிச்சன்ல வச்சு கூட இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். குறிப்பிட்ட திசையை நோக்கி தான் இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு கிடையாதுங்க. ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாம் எரிந்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் தாங்க முக்கியம். சோ எந்த திசையை நோக்கி வேணாலும் அந்த அகலை நீங்க வைக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் எரியும் போது பணம் வசியமாகணும், பணம் சேரணும், பணம் வீடு தேடி வரணும், 16 செல்வங்களும் குவியணும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. இந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து முடிவதற்கு 5 முதல் 10 நிமிடங்கள் ஆகும். சோ அது வரைக்கும் பொறுமையா நீங்க மகாலட்சுமி தாயார் மற்றும் பெருமாளை நினைத்து பிரார்த்தனையை செய்யுங்க. இந்த பொருட்கள் எல்லாம் எரிந்தவுடன் உடனே நீங்க தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா அதுல இருந்து வாசனை வந்துகிட்டே இருக்கும். சோ குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது அந்த அகல் விளக்கு அப்படியே இருக்கட்டும். அதிலிருந்து வரும் புகையெல்லாம் அடங்கியதற்கு பிறகு அந்த பொருட்களை நீங்க டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருங்க. அகல் விளக்கை நீங்க வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதே போல வேறு ஏதாவது தாந்திரிகத்திற்கு இந்த அகல் விளக்கை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் திரும்பவும் விளக்கேற்றுவதற்கு அந்த அகலை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இது போல எரிப்பதற்கான தாந்திரிகத்திற்கு அகல் விளக்கை நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த சில நாட்களிலிருந்தே பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.